நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது பிப்ரவரி 13, 2025. நேற்றுக்கு 12ஆம் தேதி ஈவினிங் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் ஒரு கிராமத்தில் ஒரு சாதி வரி வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த பகுதியின் ஆதிக்க ஜாதிகளை சார்ந்த வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசு அப்படிங்கிற 3 இளைஞர்கள் ஒரு தலித் மாணவரை 2 கையும் வெட்டியிருக்காங்க. அந்த மாணவர் உயிர் தப்பிச்சு ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அந்த கேப்புக்குள்ளே அதே 3 நபர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டையும் அடித்து உடச்சிருக்காங்க. இந்த ஜாதி வெறி கொடூரமான கொலை வெறி தாக்குதலுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்கக்குள்ளே முன்விரோதம் இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், நிலப்பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு நிறையா தோணுதில்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக என்ன காரணம் தெரியுமா? அந்த தலித் இளைஞர் ஐயாசாமி அங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிட்ருக்காரு. அவர் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு அவங்க சித்தப்பா வாங்கியிருக்கிற புல்லட்டில் வந்திருக்கார். இந்த ஜாதியில் பிறந்துட்டு நீ எல்லாம் புல்லட் ஓட்டுறியாடான்னு சொல்லி இந்த 3 பேர் சேர்ந்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்காங்க. 2 கையும் வெட்டியிருக்காங்க. அது எப்படி நீ ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட ஜாதியில் பிறந்துட்டு புல்லட்டு வாங்குற, வீடெல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்கிற, அது எப்படி நீ இருக்கலாம் அப்படின்னு அவரை வெட்டியிருக்காங்க. அந்த அந்த புல்லட்டை உடச்சிருக்காங்க. அவங்க வீட்டையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இது ஏதோ ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லை, நேற்று நடந்தது. இது என்னவோ அங்கொன்று இங்கொன்றுமா நடக்குது, இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டியது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் நடக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ நார்த் இந்தியாவில் ஒரு தலித் இளைஞர் அவரோட கல்யாணத்தில் குதிரை மேலே ஏறி ஊர்வலம் வந்தாருங்கிறதுக்காக அவரை பொதுவெளியில் வச்சு கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இப்படி லிஸ்ட்டு போட்டோம்னா தினந்தோறும் 10, 15, ஏன் 100, 150 லிஸ்ட்டு கூட போட முடியும். இதை பற்றி எந்த அறிவையும் வளர்த்துக்காம நல்லா ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நல்ல இலீட் சர்க்கிள் கூட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போல்லாம் யார் ப்ரோ ஜாதி பார்க்குறா, இப்போல்லாம் ஜாதியே கிடையாது ப்ரோ அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஜாதி பெருமையை பற்றி பேசும்போது எந்த உறுத்தலும், எந்த குற்ற உணர்ச்சியும், எந்த கில்ட் ஃபீலிங்கும் வராது. ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவே ஒடுக்கப்பட்டு இப்படியான அட்ராசிட்டிஸுக்கு உள்ளாகி, வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி எங்களோட உரிமைகளுக்காக போராட வரக்கூடிய, இல்லைனா அதை வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஆட்கள் பேசும்போது ஐயோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் ஜாதியை பரப்புகிறாங்கன்னு குதின்னு குதிப்பாங்க. தினந்தோறும் வாழ்க்கையில் செய்கிற அத்தனை நடைமுறைகள்லையும் ஜாதியாகவே வாழ்ந்துட்டு வெளியில் மட்டும் எப்படா ஜாதியே இல்லைன்னு நடிக்கிறீங்க?